ஒரு நிமிஷம் கேளுங்க. ஆயுர்வேதால அழகா சொல்றாங்க என்னன்னா, நாம தினமும் எடுத்துக்கிற உணவு, அத உணவை குடி, நீரை சாப்பிடணும் அப்படின்றாங்க. இது என்ன அர்த்தம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIBES. உணவு மெயினா தொடு உணர்வுல தாங்க நம்ம உணவு எடுத்து சாப்பிடணுன்றாங்க. நம்ம முன்னோர்கள் கூட சாப்பிட்றப்ப நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கலாம். அவங்க கையால தான் உணவு எடுத்துப்பாங்க. நாம தான் அந்த வெள்ளக்காரங்க பழக்கம் டேபிள் மேனர்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம். எப்ப நீங்க உணவை கையில தொடுறீங்களோ மூளையில இருந்து இந்த சுரப்பிகள் உமிழ்நீர் எல்லாமே வர ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. கையால எடுக்கிறப்ப அதோட தட்ப வெப்பநிலை என்ன சூட்டில் இருக்கு அப்படிங்கறது உணரும் விரல்கள். அது உணர்றப்ப மூளைக்கான அந்த செய்தி போய் சேரும். ஸோ 5 புலன்களும் சேர்ந்தது தான் நாம உணவு சாப்பிட்றது. டிவியை பார்த்துக்கிட்டே ஒரு ஸ்பூன்ல எடுத்து வாயில போட்டு என்ன சாப்பிட்றோன்னே தெரியாம தண்ணி எடுத்து மடக்குன்னு குடிச்சிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி உணவு இப்போதைக்கு வயிறு ரொம்பனா ஒரு ஃபீலிங் கொடுக்கலாம். ஆனால் அது நாளடைவில் உங்களுக்கு ப்ரெஷர், சுகர் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஆயுர்வேதால சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, கையால் உணவை சிறு கவலமாக எடுத்து வாயில போட்டு நல்லா 20லேருந்து 25 தடவை பல்ல யூஸ் பண்ணி அதை நல்லா நீராக்கி உமிழ்நீர் அதில் சேர்ந்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு லிக்விட் பொசிஷனில் வந்ததுக்கப்புறம் அதை குடிக்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் சாப்பிடணுன்றாங்க. அப்போது ஒரு 20 நிமிஷமாவது இந்த சாப்பாட்டுக்காக நம்ம நேரம் ஒதுக்கி பொறுமையாக சாப்பிடணும். காலையில் எங்கள் சார் நேரம் இருக்குது இதுக்கலாம்னீங்கன்னா பாக்கி இந்த மொபைல், வாட்ஸ்அப் இதுக்கான நேரங்களை கொஞ்சம் நிறுத்திட்டு உணவுக்கு நாம் டைம் ஒதுக்க தான் செய்யணும். மத்தியான நேர உணவுமே பொறுமையாக நீங்கள் சாப்பிடணும். இந்த கான்ஃபரன்ஸ் காலை வச்சுக்கிட்டு காதில் பேசிக்கிட்டே சாப்பிட்றது, அது தியானமே நமக்கு இருக்கிறது இல்லையா உணவில்? இது ரொம்ப முக்கியங்க. சரி, சாப்பாட்டை நம்ம பார்த்துட்டோம். தண்ணியை எப்படி சாப்பிடணும் அப்படின்றீங்க அப்படின்னா, கடகடன்னு குடிக்காம, பொதுவாக ஆயுர்வேதாவில் என்ன சொல்கிறாங்கன்னா உட்கார்ந்த நிலையில தான் நம்ம நீரை குடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த நீரை குடிக்கிறப்பமே ஒரு வாய் நீங்கள் வாயில போட்டு உமிழ்நீர் சேர்ந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக உள்ளே இறக்குங்க அப்படின்றாங்க. கடகடன்னு குடிச்சிடாதீங்க அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நாமும் அதை பண்ணினோம்னா ஆரோக்கியமாக இருக்க முடியுங்க. செஞ்சு பாருங்க. நல்ல ஒரு வயிறு ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். சாப்பிட்ட உடனே பசிக்காது. நல்லா இது மாதிரியான உமிழ்நீரில் மெதுவாக மென்று சாப்பிட்டீங்கன்னா. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியம் நம்ம சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கிறது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.